உண்டாம் நல்ல மனம் உண்டாம் மாமலர நோக்குண்டாம் துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய தலைப்பு குரு பெயர்ச்சி 2026. 2ஆம் தேதி ஜூன் மாதம் 2026 அன்று நிகழக்கூடிய குரு பெயர்ச்சியானது மிதன ராசியிலேருந்து கடகராசிக்கு குருபவன் பெயர்ச்சியாகி போகிறாங்க. அந்த கடகராசி அப்படிங்கிறது குருபவனுக்கு உச்ச வீடு. ஸோ அந்த உச்ச வீட்டுக்கு குருபவன் போகும்போது தன்னுடைய முழு வீச்சில் நன்மைகளை அனைத்து ராசிகளுக்குமே கொடுப்பார். அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம், மீனம் இந்த 8 ராசிகளுக்கும் முழுமையான நற்பலன்களை அதிகப்படியாக கொடுத்துட்டு மற்ற ராசிகளை 4 ராசிகளை தீமைகளை கொடுக்க போகிறது இல்லை. ஆனால் இந்த ராசிகளுக்கு கொடுக்கக்கூடிய முழு சுப பலன்களை அவங்களுக்கு கொடுக்கறதுல கொஞ்சம் தாமதப்படும், அவ்வளோதான். குரு பகவான் இயற்கை முழு சுப கிரகம் அப்படின்னு பேர். குரு பகவானுடைய காரகத்துவம் அப்படின்னு பார்க்கும்போது ஒழுக்கம், நேர்மை, மெரிட்டாக நடந்துக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் காரகத்துவம் வைக்கிறாங்க. அதனால் இவருக்கு பேர் தன புத்திரக்காரகன்னு பேர். குரு அப்படின்னாலே ஒருத்தருக்கு வழிகாட்டுறவர் அப்படின்னு பேர். ஸோ இந்த அடிப்படையில் குருபகவானுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது இந்த 12 ராசிகளுக்கும் முழு சுபத்தன்மைகளை இருந்தாலும் மேலே சொன்ன 8 ராசிகளுக்கு அதிகப்படியான நன்மைகள் நடக்க இருக்குங்க. இந்த மீதி உள்ள 4 ராசிகளும் பரிகார ராசிகளை இங்கே எடுக்க வேண்டியதில்லை, ஏன்னா அதுக்கும் நல்ல பலன்களை தான் கொடுக்க போகிறாங்க. இருந்தாலும் இந்த 12 ராசிக்காரங்களும் இந்த 2ஆம் தேதி மார்ச் மாதம் 2026 வருஷம் டைம் நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வசிக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு போயிட்டு சிவனுக்கு ஒரு அர்ச்சனை செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா மிகவும் ஒரு சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும். குரு பகவானை வழிபடுறது மூலமாக ஒருத்தருக்கு தனம் கிடைக்கும், கல்வி கிடைக்கும், பொருளாதாரம் கிடைக்கும், சமுதாயம் அந்தஸ்து கிடைக்கும், கௌரவம் கிடைக்கும். நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, ஒயிட் காலர் ஜாப்னு சொல்கிறோம் இல்லைங்களா, பேங்க்கில் வேலை பார்க்கக்கூடியவங்க, பணத்தை எண்ணக்கூடியவங்க, அழுக்குப்படாமல் வேலை செய்யக்கூடியவங்க, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு காரத்துவம் வைக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் தான். அதுலேயும் கடகராசியில் குரு வர்றது அப்படிங்கிறது கஜகேசரி யோகம்னு பேர். கஜகேசரி அப்படின்னா 100 யானைகள் சண்டையிட வரும்போது ஒரு சிங்கம் எதிர்த்து போட்டிட்டு அந்த 100 யானைகளையும் விரட்டி தள்ளுறது அப்படின்னு பேர். ஸோ இப்படிப்பட்ட கஜகேசரி யோகத்தில் நிகழக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி 2026ஆம் ஆண்டு அப்படிங்கிறது 12 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு வருஷமாக இருக்கும். இதுக்கு பிறகு இன்னும் ஒரு 12 வருஷம் கழித்து தான் இந்த ஒரு சிறப்பான ஒரு குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது நிகழும். ஸோ உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி கடகராசிக்கு பயிற்சி ஆகுது. குரு பலன் அப்படின்னு பார்க்கும்போது சந்திரன் என்ற வீட்டுக்கு, அதாவது கடகராசிக்காரங்களுக்கு அல்லது ரிஷபராசிக்காரங்களுக்கு மேலே சொன்ன இந்த 8 ராசிக்காரங்களுக்கும் குரு பலன் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ குரு பலன் வந்துருச்சு அப்படின்னாலுமே திருமணம், குழந்தை பாக்கியம், பொருளாதாரம், வேலை வாய்ப்புகள் போன்ற அனைத்து விதமான சுபகாரியங்களும் நடக்கும். சுபகாரியம் நடக்கணும் அப்படின்னா குரு பலன் வேணும். சந்திரன் என்ற வீட்டுக்கு குரு வர்றது, அவர் வீட்டுக்கு சந்திரன் என்ற வீட்டுக்கு 2ஆம் வீட்டில் குரு வர்றது, சந்திரன் என்ற வீட்டுக்கு 5ஆம் வீட்டில் குரு வர்றது, சந்திரன் என்ற வீட்டுக்கு 7ஆம் வீட்டில் குரு வர்றது. இப்போது மகர ராசிக்காரங்களுக்கு 7ல் குரு, இதுவே மீன ராசிக்காரங்களுக்கு 5ல் குரு, இப்படி 5, 7, 9, 11. இப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது மீன ராசிக்காரங்களுக்கு 5ல் குரு, தனுசு ராசிக்காரங்களுக்கு அது விழுகாது. இதே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு 9ல் குரு. அப்போ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு குரு பலன் இருக்குது 11. கன்னி ராசிக்காரங்களுக்கு 11ல் குரு. ஸோ இவங்களுக்கெல்லாம் கன்னி, கடகம், விருச்சிகம், மகரம், மீனம் இந்த ராசிக்காரங்களுக்கெல்லாம் குரு பலன் அப்படிங்கிறது நிகழ்ந்திருக்கு. ஸோ இவங்களுக்கெல்லாம் கல்யாணம், திருமணம், குழந்தை பாக்கியம், வேலை வாய்ப்புகள் போன்ற அனைத்து சுப விஷயங்களும் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ 12 ராசிக்கு உண்டான பலன்களை தனித்தனியாக நம்ம பார்ப்போம். 2026 குரு பெயர்ச்சி பலன்கள், அதாவது 2/6/2026 அன்று நிகழக்கூடிய மிதுன ராசியிலிருந்து தன்னுடைய உச்ச வீடான கடக ராசிக்கு, அதாவது கன்னி ராசிக்கு 11ஆம் வீட்டுக்கு வரக்கூடிய இந்த குரு பெயர்ச்சியானது என்ன பலன்களை செய்யும் அப்படிங்கிறத நம்ம அந்த வீடியோ மூலமாக பார்க்குறோம். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும்
கன்னிராசிக்கு 4க்கும் 7க்கும் உடைய குரு பகவான் உச்ச வீட்டுக்கு வராங்க. ஸோ 4, 7 அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு அமைப்பு, உச்ச வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ இப்படி வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது எப்படி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்துட்டு யோகம்தானே தவிர ஒரு நெகட்டிவாக சொல்லக்கூடிய அமைப்புகள் எதுவும் இல்லை. சரி, என்ன விஷயத்தில் என்ன அமைப்புகளை கொடுப்பாருன்னு கேட்டிங்க அப்படின்னா, வீடு, வண்டி, வாகனம், சொத்து சேர்க்கை கொடுப்பாங்க. கௌரவம், அந்தஸ்து, மதிப்பு, மரியாதை கொடுப்பாங்க. சமுதாயத்தில் நிச்சயமாக ஒரு பொறுப்பு கிடைக்கும். தலைமை பதவிகள் கிடைக்கும். ஒரு விஷயத்துக்கு முன்னே வந்து உங்களை வச்சுக்குவாங்க. கௌரவமான ஒரு அமைப்பு கிடைக்கும். ஏன்னா குரு பகவான் உச்சமடைகிறாங்க உங்கள் ராசியிலேருந்து 11ஆம் இடத்துல. உச்சமடைகிறது மட்டும் இல்லாமல் 4ஆம் இடத்தை பார்க்குறாங்க. 4 அப்படின்றது சமுதாயம், 4ன்றது உறவு. உறவுகளுக்குள்ள, சமுதாயத்துக்குள்ளே ஒரு முக்கியமான இடத்துல உங்களை வைப்பாங்க. அதான் இவர் பெரியவர், இவருக்கு எல்லாம் தெரியும், இவர் சொன்னால் சரி அப்படின்ற ஒரு அமைப்புக்கு கொண்டு வருவாங்க. ஸோ உங்களுடைய 3ஆம் வீட்டை குரு உச்சம் பெற்று பார்க்குறது அப்படிங்கிறது நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்ஸும், ஒவ்வொரு அடியும் வெற்றி அடையும். அப்போ வெற்றி அடையக்கூடிய ஒரு பாதையில் நீங்கள் பயணிக்க போகிறீங்க. உங்களுடைய பாதை சரியான பாதையாக இருக்குது. இது நாள் வரைக்கும் நீங்கள் போன பாதை சரியில்லை தான். ஆனால் இனி நீங்கள் நடந்து போகக்கூடிய பாதை அப்படிங்கிறது சிறப்பான ஒரு இடத்தை நோக்கி நீங்கள் பயணிக்கிறீங்க. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை குரு பார்க்குறது அளப்பரிய நன்மை. என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு 11ல் உச்சமாகி 5ஆம் வீட்டை பார்க்குறது அப்படிங்கிறது சாதாரண விஷயமாக நினச்சிக்காதீங்க. கண்டிப்பாக மிகப்பெரிய யோகம். நீங்கள் எந்தெந்த விஷயங்கள்லாம் ஆசைப்படுறீங்களோ அடுத்த நொடி அது வந்து அந்த செயலாக மாதிரி நிற்கும். சரி, இது நடந்துட்டால் நமக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கும்போது அந்த காரியம் நடக்கும். இந்த காரியம் நடந்தால் இந்த நன்மை நமக்கு நடக்கும்னு நீங்கள் யோசிக்கும்போது அந்த காரியம் உங்களுக்கு நடக்கும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு யோக அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இந்த குரு பயிற்சியில் நடக்க போகுது. குறிப்பிட்டு சொல்ல போனோம் அப்படின்னா, கன்னிராசிக்கு பெரும்பாலும் தாய் பாசம் கிடைக்கிறதே இல்லை. அம்மாவோடைய ஒரு பாசம், சப்போர்ட்டு, அன்பு அப்படிங்கிறது கிடைக்கும். தாய் வழி சொத்து, அதே மாதிரி திருமணத்துக்காக காத்துட்ருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்களுக்கு தாய் வழியிலேயே பொண்ணு அமையும். தாய் வழியில் பொண்ணு அமைஞ்சது அப்படின்னா கவனிக்க வேண்டிய இடம் தான். தாய் வழியில் அமைகிற பொண்ணை மட்டும் கவனித்து பொருத்தணும். ஏன்னா கன்னிராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் தாய் வழியில் பொண்ணு அமைஞ்சு பொருத்தம் பார்த்து அமைச்சிட்டாங்கன்னா, ஆனால் கன்னிராசிக்காரங்களுக்கு அங்கே தான் அமையும். அப்படி அமைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த திருமணம் ரொம்ப நாளைக்கு நிலைக்கிறது அப்படிங்கிறது சிரமமான விஷயம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் இருக்கும்போது உச்சம் பெற்ற குருவாகி 3ஆம் இடத்தை பார்க்குறதுனால, 5ஆம் இடத்தை பார்க்குறதுனால அந்த பொருத்தம் கூட கொஞ்சம் நல்ல வகையில் அமையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படிங்கிறதுனால நீங்கள் திருமண பந்தத்தை ஏற்படுத்திக்கலாம். அதே சமயத்தில் உங்களுக்கு 7ஆம் இடத்துல சனி இருக்காங்க அப்படின்ற இன்னொரு சிந்தனையும் நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. 7ஆம் இடத்துல சனி இருந்தாலும் அவர் 6 கூடையவர், 5 கூடையவர். 6ஆம் இடத்து அதிபதி 7ல் இருந்து சனி நின்று திருமணம் பண்ணுவது அப்படிங்கிறது நல்ல நிதானித்து செய்ய வேண்டிய விஷயம், ஒரு விஷயம். ரெண்டாவது, அப்படி இருந்தாலும் கூட குருபகவான் உச்சம் பெற்று அங்கே பார்க்குறாரு, 9ஆம் பார்வை பார்த்துறாரு. பிரச்சனை இருக்குது, ஆனால் அதுக்கு சரியான சொல்யூஷன், அது தீர்வு அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். இந்த சனி பகவானை குரு பகவான் மட்டும் பார்க்கலை அப்படின்னு சொன்னோம்னா சிக்கலான ஒரு விஷயத்துக்குள்ளே இழுத்து விட்ருவாங்க. அதே மாதிரி ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு இடத்துக்கு வருவோம். அதே போல் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம், இந்த குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த 12 மாத காலகட்டங்கள் காதல், திருமணங்கள் கூடி வரக்கூடிய காலகட்டம். ஆனால் எப்போதுமே சரி, கன்னிராசிக்காரங்களுக்கு காதல், திருமணம் வெற்றி அடைவதே இல்லை. இதை நல்ல கவனத்தில் வச்சுக்கணும். எல்லோரும் லவ் பண்ணுறாங்க, அதாவது 100க்கு 60% லவ் மேரேஜ் நடக்குது, சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. அது கன்னிராசிக்காரங்களுக்கு சரியாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஒவ்வொருத்தருடைய சுய ஜாதகத்தின்படியும் சரியாக இருக்கான்றதை பார்க்கணும். ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கும் பலன் மாறும். கன்னிராசி அப்படிங்கிறதுனால உடனே நம்ம எடுத்த கவுத்தோன்னு சொல்லிடக்கூடாது. ஆனால் கன்னிராசியும் கவனிக்கணும். உங்களுடைய ராசிக்கு இப்போது இந்த செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும். செப்டம்பர் மாதத்தில் முயற்சிகளில் கொஞ்சம் தடைகள் வரும்.
செப்டம்பர் மாதங்களில் நீங்கள் வந்து வாகனத்தில் போகிறது, விபத்துக்கள் ஏற்படுத்திக்கிறது, இது போன்ற அடி காயம் ஆபத்துகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. ஆனால் செப்டம்பர் மாதத்தில் புதுசாக வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, புதுசாக வீடு கட்டக்கூடிய அமைப்பு, பாலக்கால் போடக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். ஏன்னா பெரும்பாலும் இந்த செப்டம்பர் மாதத்துலலாம் வீடு வந்து பாலக்கால் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது அந்த மாதங்களில் ஏற்படும். குழந்தை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பொறுத்தவரையும் உங்களுக்கு முழு யோகமான காலகட்டம். குழந்தை பாக்கியத்துக்காக இயங்குறவங்க வர்ற செப்டம்பர் மாதத்தில் அதுக்கான தீர்வுகளை எடுத்துக்கோங்க. ஒரு ஜோதிடரை அணுகி என்ன பரிகாரம் செய்யணும், எங்களுடைய விதி அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கவனமாக பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த 12 மாதத்தில் கொடுத்தா மிகப்பெரிய ஒரு நல்ல குழந்தைய கொடுத்துருவாங்க. இந்த ஒரு வாய்ப்பை நீங்கள் நழுவ விட்டுறாதீங்க. நழுவ விடாமல் இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஆனால் நிச்சயமாக கன்னிராசிக்கு இந்த குரு பெயர்ச்சியில் குழந்தை பாக்கியம் அப்படின்ற ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குது. அந்த அமைப்பை சரியான வகையில் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. குரு பெயர்ச்சியில் 12 ராசிக்கும் நம்ம வந்து பலன்கள் சொல்லியிருக்கோம். இதை பொறுத்த வரைக்கும் பொதுவான பலன்கள் தான். நீங்கள் தனிப்பட்ட ஜாதகங்களை பார்க்கணுன்னு நினச்சாலும் சரி, அல்லது உங்களுக்கு ஜோதிடம் சம்மந்தப்பட்ட சந்தேகங்கள் இருந்தாலும் சரி, வாஸ்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சந்தேகம் இருந்தாலும் சரி, அல்லது பிரசன்னம் பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலும் சரி, இல்லை சந்தேகங்கள் கேட்கணும் அப்படின்ற அடிப்படையில் இருந்தாலும் நம்மளுடைய எண் வந்து கீழே கொடுத்துருக்க ஸ்க்ரீனில் கீழே கொடுத்துருக்காங்க. இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி எப்போ வேணாலும் நம்மக்கிட்ட வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஜாதகம் பார்க்கலாம். இல்லை மற்ற சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு மேலே சொன்ன விஷயங்கள் பூராமே பொதுவான விஷயங்கள் தான். மேலே நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்திங்களா, இது எல்லாமே பொது பலன்கள் தான். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் வந்து தனிப்பட்ட விஷயங்களை சுட்டி காட்டும். அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். இல்லை சார் நீங்கள் பேசியிருக்க விஷயத்தில் எனக்கு குழப்பம் இருக்குது அப்படின்னாலும் சந்தேகம் கேட்குறது கூட கேட்டுக்கலாம். அதுக்கு வந்து பணம் கட்டணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. நீங்கள் சந்தேகங்களுக்கு கேட்டுக்கலாம். இல்லை சார் வாஸ்துவில் எனக்கு அந்த அப்படி ஒரு டவுட் இருக்குது, அதே மாதிரி பிரசனத்தில் இந்த மாதிரி சந்தேகம் இருக்குது, இது மாதிரி சொல்லியிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் நம்ம நம்பரை கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். அதுக்கெலாம் வந்து ஒன்றும் இது கிடையாது. சரிங்களா? நன்றி, வாழ்த்துக்கள். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம வைகாசி மாத பலன்கள் கன்னி ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இது எப்ப பிறக்குது அப்படின்னா 15/5/2026 வெள்ளிக்கிழமை அஸ்வினி நட்சத்திரத்துல இந்த மாதம் வந்து பிறக்குது. கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல அமைப்புகள் இருக்கு அப்படின்னா இருக்குதான், நான் இல்லைன்னா சொல்லல. ஏன்னா இந்த மாசத்துல இருந்து புதுசா ஒரு விஷயம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. ஏன் அப்படின்னா உங்களுடைய ராசி அதிபதி 9ஆம் இடத்துல இருக்காரு, சூரியன் கூட சேர்ந்து இருக்காரு. நிபுணத்துவ யோகம் அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு பர்ஃபெக்டா வேலை செய்ய போகுது. ஏன்னா 9ஆம் இடத்துல ஒரு கிரகம் கூடி இருக்கும்போது அதுக்கு பல நன்மைகள் கிடைச்சிரும். அது போக ஒரு கிரகம் வந்து உங்களுக்கு திக்பலமா இருக்கு. சனி உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நபர் தான். அவர் வந்து 7ஆம் இடத்துல இருந்து கண்டச்சனியாக இருந்தாலும் குருவோடைய பார்வை கிடைக்கும் போது, நல்ல கிரகத்துடைய பார்வை கிடைக்கும் போது நன்மையா இயற்கை அசுபர் உங்களுக்கு நல்ல சுபரா வேலை செய்வாரு. அப்போ சனி திக்பலத்துல வேலை செய்யும். அது போக குரு 11ஆம் இடத்துல வராரு. குரு சுக்கிரன் சேர்ந்த அமைப்பு, 2 குடையவரும் 11ல இருக்காரு. இது வந்து இந்த மாதத்துல வந்து நல்ல காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குங்க. நீங்க நிறைய பிளான் பண்ணிக்கணும். 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது வெளிநாடுகளுக்கு அல்லது வந்து ஆன்மீக சுற்றுலா இதெல்லாம் போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. பொதுவாகவே கன்னி ராசிக்காரங்க நல்ல ப்ரொஃபஷனலைஸ்டா இருப்பீங்க. உங்களுடைய வேலைக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பீங்க. காசு பணம் சம்பாதிக்கிறதா மோஸ்ட்லி உங்களோட மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். உங்க மூளையை ஓப்பன் பண்ணாலே ஒரு இந்த மீம்ஸ்ல எல்லாம் வரும்ல, மைண்ட்ல வச்சுட்டு பாக்குறது, அது மாதிரி உங்களுடைய மைண்ட்ல வச்சா சரி, ஆணா இருந்தாலும் சரி, அதுல பெண்ணா இருந்தாலும் சரி, எப்பவுமே எப்படி தொழிலை நல்லா டெவலப் பண்றது, எப்படி காசு பணம் சம்பாதிக்கிறது, இதை தாண்டி கன்னிராசிக்கு வேற சிந்தனைகளே மேக்சிமம் இருக்கவே இருக்காது. ஆனா இந்த மாசம் வந்து கூடுதலா இருக்கு. நல்ல காசு பணம் அமைப்புகள் ரொம்ப சூப்பரா இருக்கு. நீங்க செய்யக்கூடிய விஷயம், நீங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நீங்க போடக்கூடிய ஒரு விஷயம், இது எல்லாமே மிகப்பெரிய லெவல்ல உங்களுக்கு சாதனைகளை கொடுக்க போகுது. அதுல வெற்றி வாய்ப்பு, நல்ல வருமானம், லாபம் எல்லாமே இருக்கு. இந்த மாசம் நீங்க என்ன தொட்டாலும் அது உங்களுக்கு சக்சஸ்ல தான் முடியும்.
மெயினா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இஷ்டதெய்வ வழிபாடு பண்ணிக்கங்க. சனியுடைய பார்வை வந்து சிறு சிறு தாமதத்தை ஏற்படுத்தும், ஒரு சில தடைகளையும் ஏற்படுத்தும். ஆனா வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டது, அது முத்திரை குத்துனது, அதனால அதை மாத்தவே முடியாது. சோ நீங்க எப்பவும் போல முயற்சி பண்றீங்களா, அதை இன்னும் கூடுதலா முயற்சி பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு வந்து 100 ரூபாய் வரதுங்கிறது 1000 ரூபாய், 100 எங்க இருக்கு, 1000 எங்க இருக்கு, 10 மடங்கு பெருசா இருக்கு இல்லையா? அது மாதிரி உங்களுடைய உழைப்பு 10 மடங்கா உங்களுக்கு ஈட்டி கொடுக்க போகுது. நல்ல காசு பணத்தை சம்பாதிக்கலாம். இந்த காலகட்டத்துல சனி வந்து 2 விதமா வேலை செய்வாரு. உபய ராசி இருந்தாலே 2 விதமா வேலை செய்வாரு. ஒண்ணு நெகட்டிவ், இன்னொன்னு பாசிட்டிவ். சோ நீங்க எதை கையில எடுக்க போறீங்க அப்படிங்கிறது, உன் உன் வாழ்க்கை உன் கையில் அப்படிங்கிறது மத்த ராசிக்கு பொருந்துமா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா கன்னி ராசிக்கு பொருந்தும். ஏன் அப்படின்னா கன்னி ராசியோடைய சிம்பிள், அதாவது அஸ்த நட்சத்திரத்துடைய சிம்பிளே கை அப்படிங்கிறது. சோ அப்போ உங்களுடைய கையில தான் இருக்குது. நீங்க எடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான், நீங்க எடுக்கக்கூடிய ஒரு முடிவு தான் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க போகுது இந்த மாசம். தொழில் மூலியமா எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த மாதம் ஆரம்பத்துல குருவும் சுக்கிரனும் சேர்ந்து 10ஆம் இடத்துல இருக்கனால தொழில நல்ல மாற்றங்கள் இருக்கு, நல்ல வருமானம் லாபம் இருக்கு. அதுக்கப்புறம் பாதி 26ஆம் தேதிக்கு, மே 26ஆம் தேதிக்கு மேல குரு 11ல வந்துறதுனாலையும் லாபஸ்தானமாவும் இருக்கனால நல்ல காசு பணம் உங்களால பார்க்க முடியும். நிரந்தர வருமானமாகவும் 10 மடங்கு நீங்க என்ன விஷயம் போடுறீங்களோ, ஒரு 100 ரூபாய்க்கு எஃபர்ட்ஸ் போட்டா 1000 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும், 10,000 ரூபாய் கிடைக்கும். அந்த மாதிரி வந்து 10 to 100 மடங்கு கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய ஜாதகத்துல தொழிற்ஸ்தானம்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு புதுசா தொழில் தொடங்குறதுனா இந்த மாசம் தாராளமா தொடங்கலாம். இந்த மாதம் வந்து எதை தொட்டாலும் உங்களுக்கு வெற்றி, சக்சஸ் தான். இந்த மாசத்துல செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்குங்க. பல நன்மைகளை உங்களுக்கு கொடுக்க போகுது. நான் வந்து எழுதியே கொடுக்குறேன், அந்த அளவுக்கு நன்மைகள் இருக்கு. காசு பணத்திலயும் சரி, பர்சனல் லைஃப்லயும் சரி, அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு உறுதியாக இருக்கு. அதே மாதிரி வேலையில இருக்கவங்களுக்கு, வேலையில உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும். அதாவது சூரியனும் புதனும் சேர்ந்து 9ஆம் இடத்துல இருக்கிறது வந்து என்னன்னா நிபுணத்துவ யோகம். இவ்வளவு நாள உங்களுடைய வேலைகள் உழைப்புகள்லாம் அங்கீகரிக்கப்படாம இருந்தா கூட இந்த மாதம் வந்து என்னன்னா நல்லா அங்கீகரிக்கப்படும். அதாவது நீங்க செஞ்ச விஷயம் இப்பதான் பிரபலியம் ஆகும். உங்களை மேனேஜ்மெண்ட்டே என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு நல்ல பிளேஸ்ல உட்கார வைப்பாங்க. உங்களுக்கு உண்டான பொசிஷனை கொடுத்து, உங்களுக்கு உண்டான ஒரு ரெகக்னைஸை கொடுத்து, ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட்டை கொடுத்து, இதெல்லாம் உங்களுக்கு இந்த மாசம் இருக்கும். எதுக்காக ஏக்கமா இருந்தீங்களோ அந்த விஷயம்லாம் இப்ப நடக்கும். அட்லீஸ்ட் ஒரு சேராவது மாதிரி உட்கார்ற மாதிரி ஒரு அமைப்புகள் இருக்கு, தாராளமா இருக்கு. நீங்க இன்னும் கூடுதலா முயற்சி பண்ணாலே அதெல்லாம் நடக்கும். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் அவர் வந்து உங்களுக்கு 11ஆம் இடத்தை பார்க்கிறாரு. கெட்டவன் கிட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம், ஒரு திடீர் அமைப்பு, ஒரு திடீர் ராஜயோகம், விபரீத ராஜயோகம் அப்படிங்கக்கூடிய அமைப்பு இருக்கு. முக்கியமா நீங்க என்ன விஷயத்துல கவனமா இருக்கணும்னா கம்யூனிகேஷன். நீங்க யார்ட்டையாவது பேசும்போதோ அல்லது போன்ல சேட் பண்ணும்போதோ இந்த மாதிரி விஷயங்கள்ல கவனமா இருங்க. நீங்க பிளாக்மெயில் பண்ணப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எதுக்காக சொல்றேன்னா அஷ்டமாதிபதி 3ஆம் இடத்தை பார்க்கிறாரு, 11ஆம் இடத்தை பார்க்கிறாரு. இதெல்லாம் வந்து இதுக்கு உண்டான அமைப்புகள். சோ நீங்க பெண்களாக இருக்கும் பட்சத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தெரியாத நபர்கள்ட்ட, முகம் தெரியாத நபர்கள்கிட்ட பேசுறத அவாய்ட் பண்ணிக்கங்க, அதுதான் நல்லது. நீங்க சோசியல் மீடியால இருக்கீங்க, இல்ல ஒரு இன்ஃப்ளூயன்சரா இருக்கீங்க அப்படின்னா கூடுதலான கவனம் தேவை. சேட் பண்றது, டிஎம் பண்றது, பர்சனல் வாட்ஸ்அப் சேட் பண்றது, இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணப்படலாம். தேவையில்லாத அவமானங்களுக்கு ஆளாகலாம். அதனால நீங்க செல்ஃப் எம்ப்ளாய்டா இருக்கீங்க, நீங்க ஒரு பிசினஸ் உமனா இருக்கீங்க, நீங்க ஒர்க்கிங் பர்சனா இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பெற்றோர்களோ அல்லது கணவர்கள் கிட்டயோ எல்லா விஷயங்களையும் ஷேர் பண்ணி பழகுங்க. அவங்க கிட்ட ஷேர் பண்ண முடியாத ஒரு விஷயம், தவறான விஷயம்ங்கிறத மனதுல ஏத்துட்டு அதை செய்யக்கூடாது. எங்கேயாவது வெளியில போறீங்க, இந்த காலத்துல தனியா போய் தான் ஆகணும், ஃபேமிலி சிச்சுவேஷன் அப்படி இருக்கு அப்படின்னா இன்ஃபர்மேஷனை சொல்லணும். அவங்க கிட்ட அடிக்கடி கம்யூனிகேஷனை நல்ல முறையில வச்சுக்கணும். இதெல்லாம் உங்களுடைய சேஃப்டிக்காக. மற்றபடி உயர்வான வாழ்க்கை, பொருளாதாரத்துல நீங்க தனித்துவமா மாறதுக்கு உண்டான அமைப்பு இந்த மாதம் வந்து உங்களுக்கு இருக்குது. நீங்க இந்த மாதத்துல ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்படியே ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டே இருக்கும். ஏன்னா பெண்களுக்கு இது அற்புதமான பலன்களை கொடுக்க போகுது. அப்புறம் திருமணம் ஆகுமான்னு கேட்டா, பொதுவாவே ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, திருமணம் பிராப்தம் இருக்கான்னு கேட்டா பரிபூரணமான குருபலம் இருக்கு. களத்திர ஸ்தானத்தை குருவும் பார்க்குது, 7ஆம் இடத்துல சனியும் இருக்கு. 5 கூடையவரே 7ஆம் இடத்துல இருக்குது. இந்த மாதம் வந்து உங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு, திருமணம் சார்ந்த இது நிகழ்வுகள்லாம் நடக்கிறது, முகூர்த்தம் ஃபிக்ஸ் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். உங்களுடைய ராசி அதிபதியே 9ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் காதல் ரீதியான பிரச்சனைகள்லாம் மாறி
விருப்பப்பட்ட நபரையே திருமணம் பண்றதுக்கு உண்டான அமைப்புகள், பெற்றோர்களுடைய ஆசீர்வாதங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் இந்த மாதம் ஏற்படுங்க. அது மூலியமா உங்களை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு அரிய வாய்ப்பா இந்த மாதத்தை நீங்க கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும். முக்கியமா கன்னி ராசியில இருக்கக்கூடிய எல்லாருமே சரிங்க, இந்த மாசத்தை வந்து பர்ஃபெக்டா யூஸ் பண்ணி பழகுங்க. ஏன்னா கிரகச்சேர்க்கை அப்படிங்கிறது பர்ஃபெக்டா எல்லா இடத்துலயும் இருக்கு, நல்ல முறையில இருக்குங்க. நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள்ல பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்கணும். செவ்வாய் வந்து 3ஆம் இடத்தை கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயத்த பாக்குறதுனால உங்களுடைய கம்யூனிகேஷன்ஸ் விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. நீங்க கையெழுத்து போடக்கூடிய விஷயம் இது எல்லாத்துலயுமே வந்து கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 4ஆம் இடத்தை வந்து சனி பாக்குறதுனால வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்கு. ஆசை, அபிலாசைகள், எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய காலகட்டமா தான் இந்த மாதம் இருக்கு. இந்த மாதத்துல நீங்க தொட்ட எல்லா விஷயமே உங்களுக்கு சக்சஸ் தான் கொடுக்கும். புத்திர பிராப்தம் இருக்கு, சந்தான பிராப்தம் இருக்கு, புத்திர லாபம் இருக்கு, ஐஸ்வர்ய பிராப்தம் இருக்கு, சகல விதமான சௌபாக்கியங்களும் வந்து சேரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. கோர்ட்டுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கு, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, அதே மாதிரி கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் நிவர்த்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 6 சனி 7ஆம் இடத்துல திக்பலமா பெறதுனாலையும் குருவுடைய அனுகிரகம் கிடைக்கிறதுனாலையும் என்ன ஆகும் அப்படின்னா நல்ல அமைப்புகள் இருக்கு. இது எல்லாமே பிரச்சனைகள்ல இருந்து உங்களுக்கு நிவர்த்தி பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்க போகுது. கலைத்துறைக்கு பிரம்மாண்டமான வளர்ச்சி, காசு பணம் அளவில்லாம வரப்போகுது. அதுல நல்ல விஷயங்களை போய் இன்வெஸ்ட் பண்ணுங்க. புது புது வாய்ப்புகள் இருக்கும். மிகப்பெரிய லெவல்ல பிரம்மாண்டமான வளர்ச்சி, பெரிய பிரபலியமாக கூடிய அமைப்புகள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. கவலையே வேண்டாம். ரொம்ப ரொம்ப அருமையான மாதம் தான் இந்த மாதம். அரசாங்க துறையில இருக்கவங்களுக்கு எல்லாம் நல்ல அற்புதமானது. நிறைய காசு பணம் சம்பாதிக்கிறது, நல்ல துறையில வேலை வாய்ப்பு கிடைக்கிறது, அதே மாதிரி பதவி உங்களுக்கு கிடைக்கிறது, ஒரு நல்ல போஸ்டிங், உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகள் கிடைக்கிறது, காசு பணம் சம்பாதிக்கிறது தான் மிகப்பெரிய லெவல்ல உங்களுக்கு இருக்குது. முக்கியமா அரசியல்வாதிகள் எல்லாமே உங்களுக்கு ஜெயமா தான் இருக்கும். வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு கன்னிராசிக்கு. அதனால மிகப்பெரிய லெவல்ல வாய்ப்புகள் இருக்கனால எல்லாத்தையுமே கரெக்டா யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிரம்மாண்ட வளர்ச்சி தான் இந்த மாசம். உங்களுக்கு தெய்வ பலமும் தெய்வ அனுகிரகமும் இருக்கு. 9 இடமும் ரொம்ப நல்லா இருக்கு. 5 அதிபதியும் ரொம்ப நல்லா இருக்கனால மிகப்பெரிய லெவல்ல வளர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சி. பொருளாதார வளர்ச்சியும் சரி, உறவுகளிடையே நல்ல வளர்ச்சிகளும் இருக்கு. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து அனுசரிச்சு செல்லக்கூடிய மாதமா தான் இது இருக்கு. பிரிந்தவர்கள்லாம் சேரக்கூடிய மாதமா தான் இந்த மாதம் இருக்கு. பொதுவா கன்னிராசிக்கு இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான மாதமா தான் இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலியமாக 2026ஆம் ஆண்டிற்கான குரு பயிற்சி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தோம் அப்படின்னாக்கா கன்னிராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது பார்த்தோம் அப்படின்னாக்கா வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதி அன்று திருக்கணிதப்படி மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு உங்களோட ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு பயிற்சி அடைகிறார். வாக்கிய கணிதப்படி மே மாதம் 26ஆம் தேதி அன்று பகல் மணி 11:07 குரு பகவான் மிதுனத்திலிருந்து கடகராசிக்கு பயிற்சி அடைகிறார். கோயில்கள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னாக்கா வாக்கிய கணிதப்படி தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால் ஆன்மீக சிந்தனையாளர்கள் அனைவருமே என்ன செய்கிறீங்க, உங்கள் ராசிக்கு எல்லாருமே வருகின்ற மே மாதம் 26ஆம் தேதி அருகில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்துக்கு சென்று இந்த குரு பயிற்சி யாகத்தில் கலந்துக்கிறது மிகப்பெரிய விசேஷத்தை கொடுக்கின்றீங்க. நான் திருக்கணிதப்படி தான் முழுமையாக ஃபாலோ பண்ணுறேன். அப்போ திருக்கணிதப்படி வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதி அன்று 2026 ஜூன் மாதம் 1ஆம் தேதி அன்று குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி அடைகிறார். இது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு காலகட்டம்னு சொல்ல விரும்புகிறேன். உண்மையாலுமே சொல்லப்போனால் இந்த கன்னிராசி அன்பர்களோட வாழ்க்கையில் தெளிவாக சொல்ல விரும்புகிறேங்க. கடந்த 1.5 வருஷ காலகட்டங்கள் கன்னிராசி அன்பர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சோதனைகளை சந்திச்சிட்ருக்கீங்கன்றதான் விதிங்க. 10ல் குரு இருந்தால் பதவிகள் பறிபோகின்ற விதி உங்களுக்கு கண்டிப்பாக அமைந்திருக்கும். திருமணமான நபர்களுக்கு கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு பிரிவுகள் சந்திச்சிருக்கும். நிரந்தரமான வேலை இல்லாமல் தடுமாறி இருப்பீங்க. தொழிலில் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். சமுதாயத்தில் உங்களுக்கும் சமுதாயத்துக்கும் மிகப்பெரிய ஒரு பாதிப்புகள் உருவாகக்கூடிய காலகட்டம் உருவாயிருக்கும்.
எப்படி தான் கடன் வந்ததுன்னு தெரியாது. கடன்களால் அவதிப்படக்கூடிய காலகட்டங்கள் கடந்த 1.5 வருஷ காலமாக உங்களுக்கு நடந்ததுன்றது தான் உண்மைங்க. இது காரணம் குரு பயிற்சியின் விளைவாக தான் நடந்தது. கடந்த 1.5 வருஷ காலகட்டங்கள் குடும்பத்தில் கஷ்டம், நஷ்டம், வம்பு, வழக்கு, சண்டை, சச்சரவு, கோர்ட்டு, கேஷு, மன நிம்மதி குறையிறது, பொருளாதார நெருக்கடிகள், கடன் சொல்லக்கூடிய அமைப்புகள், சொந்த பந்தத்தினால் பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி பல்வேறுபட்ட கஷ்டங்களை நீங்கள் சந்திச்சிருக்கணும். இதை உணர்ந்த அந்த கன்னிராசி அன்பர்களுக்கு மட்டும்தான் இது தெரியுன்றது விதிங்க. இதுக்கு விடிவிலக்காக தான் இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு நடந்துகிட்ருக்கு. கண்டிப்பாக தெளிவாக சொல்ல விரும்புகிறேங்க, இந்த குரு பயிற்சி கன்னிராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு குரு பயிற்சின்னு சொல்லலாம். 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இந்த குரு பயிற்சியானது இருக்கிறதுனால உங்களோட எண்ணங்கள், செயல்கள் எல்லாமே ஓரளவுக்கு நல்ல விதத்தில் இருக்கும். எண்ணக்கூடிய எண்ணங்களும் செய்யக்கூடிய செயல்களும் ஓரளவுக்கு வளர்ச்சிகளை தரக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக உங்களுக்கு இருக்க போகுதுங்க. அப்போ லாபஸ்தானம் என்பது ஒரு மனிதனோட வாழ்க்கையில் திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவுகளை ஏற்படுத்தக்கூடிய கிரகம். அப்போ லாபஸ்தானத்தில் இந்த குரு பகவான் இருக்கிறதுனால எடுத்த காரியத்தை வெற்றி பெறக்கூடிய காலகட்டங்களும் பொருளாதாரத்தில் அபிவிருத்தி பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு உதயமாக போகுதுங்க. இந்த 11ஆம் இடத்துல இந்த குரு பகவான் இருக்கிறதை காட்டிலும் அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் அனைத்தும் புனிதமடைகின்ற விதிங்க. அப்போ இந்த கன்னிராசிக்கு 3ஆம் இடத்தை இந்த குரு பகவான் பார்க்க இருக்கிறார். 3ஆம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம், இளைய சகோதரம், இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடம் இந்த 3ஆம் இடம். அப்போ இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு 3ஆம் இடத்தை முயற்சி ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால இது நாள் வரலும் இந்த வேலைகள் செய்யலாமா, இது செய்யக்கூடாதா, இது செய்தால் ஏதாவது தடையாயிடுமா அப்படின்றது பயந்து கடந்த 1.5 வருஷ காலமாக செய்து தோல்வி அடைந்த உங்களுக்கு இந்த நேர காலகட்டத்தில் உங்களோட மனசு என்ன சொல்லுதோ அதை நோக்கி பயணிக்க ஆசைப்பட்டுட்டீங்க அப்படின்னாக்கா கன்ஃபார்மாக வெற்றியை நோக்கிய பயணத்தை எட்டக்கூடிய காலகட்டம் உண்டு. ஏன்னா 3ஆம் இடம் வெற்றியை குறிக்கக்கூடிய இடம், அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய இடம் அப்படின்றதுங்க. அப்போ இந்த 3ஆம் இடம் என்ற முயற்சி ஸ்தானத்தை இந்த குரு பகவான் பார்க்கறதுனால வெற்றிகளை நோக்கிய பயணத்தை எட்டக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த குரு பயிற்சியானது இருக்க போகுது. அதே போல் உங்களோட இளைய சகோதரத்தினால ஆதாயங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் உதயமாக போகுதுன்ற விதிங்க. எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை நோக்கி பயணத்தை எட்டும். அதனால் ஒருபோதும் கவலைப்பட வேண்டாம், சீரும் சிறப்புமாக இருக்க போகிறீங்க. அடுத்ததாக இந்த குருவின் பார்வை 5ஆம் இடத்துக்கு பட இருக்குங்க. சார் வெகு நாட்களாக சார் குழந்தை பேர் இல்லை சார், குழந்தை திருமணம் ஆயிடுச்சு, 5-6 வருஷம் ஆயிடுச்சு, இன்றைக்கி தரிச்சிடும், நாளைக்கு தரிச்சிடும் பார்க்குறோம், ஆனால் குழந்தையே தரிக்க மாட்டேன்றது சார், குழந்தை பேர் இருக்குமா இல்லையான்றது தெரில அப்படின்னு எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு புத்திர காரகனே குரு பகவான், அவன் புத்திர காரகன் குரு பகவான் லாபஸ்தானத்திலேருந்து அவன் புத்திரஸ்தானத்தை பார்க்க இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு புத்திர அபிவிருத்திகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த குரு பயிற்சியில் நடக்க இருக்குது. அதனால் உங்களோட சுய ஜாதகத்தை, கணவன் மனைவி இருவர் ஜாதகத்தை அருகில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து இதில் ஏதாவது தோஷங்கள் இருந்தால் அது சார்ந்த கோயில்கள் மட்டும் பரிகாரம் சொல்லுங்கள், நான் போய் பரிகாரம் செய்துட்டு வரேன்று கோயில்களுக்கு போயிட்டு வந்தாலே போதுமானது. அதுக்கு எந்த கோயில்கள்ன்றதை தேர்ந்தெடுத்து அந்த கோயிலுக்கு போயிட்டாங்க. இந்த பரிகாரங்கள் செய்கிறாங்கன்னு வெளியில் யார்கிட்டையும் கொடுத்து ஏமாந்துட வேண்டாம். அதனால் கோயில் பரிகாரங்கள் ஏதாவது இருந்ததுன்னா கோயில்களுக்கு வழிபாடு செய்யணுன்னாங்களா போயிட்டு வாங்க. அதனால தான் உங்கள் சுயஜாதத்தை ஒரு முறை எடுத்து பார்த்துங்க. கண்டிப்பாக இந்த நேர காலகட்டத்தில் குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பேர் உருவாகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதே போல் குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகள் கடந்த 1 வருஷ காலத்தில் நடந்திருக்கும். அப்படிப்பட்ட இந்த மருத்துவத்துக்காகவே செலவு பண்ணி விரயங்களை காத்திருந்த உங்களுக்கு இந்த நேர காலகட்டத்தில் மருத்துவ பிரச்சனைகள் நீங்கி உடல் ஆரோக்கியம், குழந்தைகளுக்கு உடல் ஆரோக்கியம், தேக ஆரோக்கியம் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாகவும் உதயமாக போகுது அப்படின்றத ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேங்க. அதே போல் பூர்வ புண்ணிய சொத்து சுகங்கள் பிரிக்கப்படாமல் இருந்ததுன்னா அந்த பூர்வ புண்ணிய சொத்து சுகங்கள் இந்த நேரத்தில் பிரித்து அதன் மூலிமா ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டங்களாகவும் இந்த நேர காலகட்டங்கள் உங்களுக்கு உதயமாக போகுது. அடுத்த இந்த குருவின் பார்வை 9ஆம் பார்வையாக தன்னோட ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்க இருக்கிறார். இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு தெளிவாக சொல்ல விரும்புகிறேங்க, திருமணத்தில் தான் மிகப்பெரிய பிரச்சனைகளே கடந்த 1.5 வருஷ காலத்தில் ஏற்பட்டிருக்கும். அப்போ 7ஆம் இடம் என்பது ஒரு ஜாதகத்தில் திருமணத்தை குறிக்கக்கூடிய இடம். அப்போ 7ஆம் இடத்துல சனி பகவான் இருந்து குரு பகவானால் பார்க்க இருக்கிறனால வெகு நாட்களாக திருமணம் ஆகாத நபர்கள் திருமண வாய்ப்புகள் கூடி வரதுக்கான வாய்ப்பு உண்டு. குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பேர் உருவாகும். 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்தோட தொடர்பட்டு 7ஆம் அதிபதியால் பார்க்கப்படுறதுனால இந்த கன்னிராசி அன்பர்கள் தெளிவாக குறித்து வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு பெண்ணை நீங்கள் மனசார நினச்சிருப்பீங்க அல்லது பையனை நினச்சிருப்பீங்க.
சமுதாயத்தில் தன் குடும்பத்தில் சொன்னோன்னாக்கா இவங்க திருமணம் பண்ணி வைக்க மாட்டாங்கன்ற ஒரு மன வருத்தத்தோடே இருந்து கடந்த 1 வருஷ காலமாக பிரச்சனைகள் கடந்திருக்கும். அப்படிப்பட்ட யாராவது நபர்கள் இருந்தால் இந்த நேர காலகட்டத்தில் இரு வீட்டாரின் சம்மதத்தோடு உங்களுக்கு திருமணம் நடைபெறத்துக்கான ஒரு வாய்ப்புகள் காத்துட்ருக்கு. அதனால் திருமணமாகாத நபர்கள் யாராக இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்தையும் திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு தடைகள் இல்லாமல் மற்றவர்கள்கிட்ட சொல்லிட்டீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக பிரச்சனைகள் இல்லாமல் நல்ல ஒரு திருமண வாழ்க்கை அமையறதுக்கான வாய்ப்பு உண்டு. இதுக்கு முன்பாக திருமணமான நபர்கள் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு பிரிந்து சென்ற நபர்கள் யாராக இருந்தாலும் இந்த நேரத்தில் ஒன்றிணையறதுக்கான ஒரு காலகட்டங்களாகவும் உதயமாகிறத பார்க்க முடியுதுங்க. அதனால் திருமணமாகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகளும் கூடி வருது. குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பேரும் உதயமாகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னாக்கா கடந்த 1.5 வருஷ காலகட்டத்தில் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் கெட்டு போச்சு. மனசு சந்தோஷமாக இருந்தால் தானே உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மனம் தெளிவில்லாமல் இருந்ததுனால கடந்த 1.5 வருஷ காலமாக உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் வந்துருச்சு அப்படின்றது தான் உண்மை. அப்போ இந்த உடல் ரீதியான இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு வருமா அப்படின்னாக்கா கன்ஃபார்மாக இந்த நேரத்தில் உடல் ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். லாபஸ்தானத்தில் குரு இருக்கார் இல்லைங்களா, உடல் ஆரோக்கியத்தில் எந்தவித பிரச்சனைகள் இருந்தாலும் அது தீர்வு வரக்கூடிய காலகட்டங்களாக உதயமாகுதுங்க. அதே போல் உங்களோட ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால வண்டி வாகன யோகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. வீடு மனை வாசல் வாங்குவதற்கான யோக காலகட்டம் உண்டுங்க. இப்போ பழமையான வீடுகளை விட்டுட்டு புதுமையான வீடுகளை வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. அதே போல் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் யாராக இருந்தாலும் படிப்பில் ஒரு வளர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்களாகவும் உதயமாக போகுதுங்க. திருமணம் ஆகாத நபர்களுக்கும் குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கும் திருமண வாய்ப்புகளும் குழந்தை பேர் அபிவிருத்திகளும் பெறக்கூடிய காலகட்டம் உண்டு. இது நாள் வரலும் எனக்கு நிரந்தரமான தொழிலே அமையல சார், எனக்கு ஒரு நிரந்தரமான உத்தியோகம் அமைஞ்சிட்டா போதும் அப்படின்னு ஏங்கி காத்துட்ருக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் இந்த நேர காலகட்டத்தில் உங்களுக்குன்ற ஒரு நிரந்தரமான உத்தியோக அமைப்புகள் கிடைக்கும். வேலைவாய்ப்பை பற்றி ஒருபோதும் கவலைப்பட வேண்டாம். அரசு உத்தியோகத்துக்காக காத்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சுய ஜாதகத்தில் அரசு உத்தியோகம் வாங்கணுன்ற விதி இருந்தால் கன்ஃபார்மாக இந்த குரு பயிற்சியில் 2026 ஜூன்லேருந்து 2027 ஜூலைக்குள்ளார நீங்கள் அரசு உத்தியோகத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் சிறப்பாக இருக்குது. சொந்த தொழில் செய்யணும்னு ஆசைப்படக்கூடிய நபர்கள் சொந்த தொழில் செய்யறதுக்கான யோகங்கள் உண்டு. வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் செய்துட்ருக்கணும், வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படக்கூடிய காலகட்டமாகவும் உதயமாகுதுங்க. இப்போ 11ஆம் இடம் என்பது தன்னோட அபிலாசைகளை சொல்லக்கூடிய இடம். அப்போ இந்த நேர காலங்களில் 11ஆம் இடத்துல குரு பகவான் உச்சபலம் பெறதுனால இந்த வருட காலகட்டத்தில் நீங்கள் வணங்கக்கூடிய வழிபாடு தெய்வம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயில். பூச நட்சத்திரத்தில் தான் இந்த குரு பகவான் உச்சபலம் பெறுறார். அதனால் திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு கடல்களில் குளிச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபாடு செய்துட்டு வந்தீங்கன்னா எந்தவித தடைகளும் தாமதங்களும் இல்லாமல் இந்த ஆண்டு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நோக்கி எட்டக்கூடிய ஒரு ஆண்டாக இருந்துகிட்ருக்கும். படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் நல்லாவே படிப்பில் நல்லா சிறந்து விளங்குவாங்க. படிப்பில் எந்த இதையும் குறைகள் இருக்காது. படித்து முடிச்சுட்டு உயர்கல்வி செல்லக்கூடிய நபர்களுக்கு எதிர்பார்த்த இடத்துல சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. கல்வியும் படித்து முடிச்சுட்டு வேலைவாய்ப்புக்காக நோக்கி காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு வேலைவாய்ப்பும் கிடைக்கக்கூடிய காலகட்டங்களாக உதயமாகுதுங்க. கடன் சார்ந்த விஷயத்தை நோக்கி நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம். எத்தனை கோடி ரூபா கடனாக இருந்தாலும் அதை அடைக்கிறது எந்த வழியில் அப்படின்றத சிந்தனை செய்யக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உதயமாக போகுதுங்க. அதனால் உங்களுக்கு உத்தியோக உயர்வுகளும் பொருளாதார அபிவிருத்திகளும் மேலோங்கும். கடனை பற்றி கவலைப்படணும்னா கடன் படிப்படியாக குறையறதுக்கான ஒரு காலகட்டங்களாக உதயமாகுதுங்க. அதே நேரத்தில் இந்த நேர காலங்களில் வாய்ப்புகள் கிடைச்சால் நிலம் வாங்குவதற்கான யோகங்கள் உண்டு. வீடு மனை வாசல் வாங்குவதற்கும் வீடு மனை வாசல் கட்டுவதற்குமான யோக காலகட்டம் உண்டு. புதுசாக தொழில் தொடங்குறதுக்கும் உத்தியோகம் பார்க்கறதுக்கான ஒரு உன்னதமான காலகட்டமும் உண்டு. படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் கொஞ்சம் கடல் கடந்து சென்று படிக்கிறதுக்கான யோக காலகட்டமாகவும் இருந்துகிட்ருக்கு. அதனால் இந்த நேர காலகட்டத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சிகள் எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு வளர்ச்சி நோக்கி பயணத்தை எட்டக்கூடிய காலகட்டங்களாக கன்னிராசி அன்பர்கள் இருக்குது. கடந்த 1.5 வருஷ காலகட்ட மாதிரி நீங்கள் உட்காந்துராமல் முயற்சிகள் எடுத்து பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறத்துக்கான ஒரு காலகட்டங்களாக இந்த நேர காலகட்டங்களானது உதயமாகுது அப்படின்றது தான் விதிங்க. அதனால் இந்த நேர காலகட்டத்தில் சரியாக முயற்சி எடுங்க. முயற்சி எடுத்தால் வெற்றி நிச்சயம்ன்று விதிங்க. முயற்சி எடுங்கள், வெற்றி பெறுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது குரு பயிற்சி. வரக்கூடிய ஜூன் 2ஆம் தேதி 2026 அன்று குரு மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு பயிற்சியாக போகிறார். இந்த குரு பயிற்சி 12 ராசிக்காரர்களுக்கும் 27 நட்சத்திரத்திற்கும் எப்படி இருக்க போகிறது இந்த வருடம்? ஏன்னா குரு ஒரு வருடத்திற்கு ஒரு வீடு என்ற நிலையில் பயணிப்பார். அவ்வாறு பார்க்கும் பொழுது
மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு ஒரு வருட காலங்கள் குரு அங்கே தான் இருக்க போகிறாரு. அந்த குரு 12 ராசிக்கும் 27 நட்சத்திரத்திற்கும் உரிய பலாபலனை தரப்போகிறாரு. எப்பயுமே குரு நின்ன வீட்டை கெடுப்பார் அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்குது. குரு பார்த்த வீட்டை வளர்ப்பார். அது எதுவாக இருந்தாலும் சரி, நன்மையாக இருந்தாலும் சரி, தீவையாக இருந்தாலும் சரி, குரு பார்த்த வீட்டை வளர்க்கக்கூடியவர். அதனால் இன்றைக்கி குரு பயிற்சியில் நம்ம 12 ராசிக்கும் உரிய நன்மை தீமையை பற்றியும் கோவில் பரிகாரங்கள் பற்றியும் தான் பார்க்க போகிறோம். வணக்கம். குரு பயிற்சி ஜூன் 2, 2026. கன்னிராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குது? கன்னிராசிக்கு இந்த வருஷம் பலாபலன் என்ன? குரு கடகத்திற்கு வரப்போகிறார். நன்மையை தருவாரா? எல்லாத்துக்கும் இதுதான் ஒரு சிந்தனையாக இருக்கும். கட்டாயம் நன்மையை தருவார். அதாவதுங்க, ஜோதிடத்தில் எப்பயுமே இந்த உபயராசிக்கெல்லாம் 7ஆம் இடம் அப்படிங்கிறது பாதகம்னு சொல்லி பழகிட்டாங்க எல்லாருமே. ஆனால் அது பாதகம் அப்படிங்கிறது பிரசனத்துக்குரியது. அது ஜோதிடத்தில் ஜாதகத்துக்கு உரியது அல்ல. அந்த நிலையில் வச்சு பார்க்கும்போது 7ஆம் இடத்து அதிபதி லாபஸ்தானத்தில் வந்து நிற்கிறாரு. இப்போ இது என்ன நிலை அப்படிங்கிறதெல்லாம் மனதுக்குள்ளே ஓடிட்டுருக்கோம். எந்த பயமும் வேண்டாம். கன்னிராசி அப்படின்னு பார்க்கும்போது அங்கே 3 நட்சத்திரங்கள் இருக்குது. உத்திரம் 2ஆம் பாதத்தில் ஆரம்பித்து சித்திரை 2ஆம் பாதத்தில் முடியும். நடு நட்சத்திரமாக இருப்பது அஸ்தம். 4 பாதங்களை கொண்டது முழு நட்சத்திரமாகவும் இருக்கும். அப்போ உத்திரம், அஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்த இந்த ராசிக்காரர்கள், கன்னிராசியோ கன்னி லக்னமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கான குரு பெயர்ச்சி பலன். குரு 4ஆம் இடத்திற்கும் 7ஆம் இடத்திற்கும் சொந்தக்காரர். அந்த குரு வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு 11இல் லாபஸ்தானம் அப்படிங்கக்கூடிய வீட்டில் உச்ச நிலையில் வந்து நிற்க போகிறார். கட்டாயம் சொத்து வாங்கணும்னு நினச்சிட்ருப்பீங்க. இன்றைக்கு வரைக்கும் தோட்டம் வாங்கலான்னு நினச்சிட்ருக்கிறேங்க, தோட்டம் அமையல. வீடு வாங்கலான்னு நினச்சிட்ருக்கேன், வீடு அமையல. இடமாற்றம் வேணும்னு நினச்சிட்ருக்கோம், இடமாற்றம் அமையல. இதுக்கெல்லாம் இது நல்ல காலம். இந்த வருடத்திற்குள் கட்டாயம் நீங்கள் வீடு கட்டணும்னு எதிர்பார்த்துருந்தால் வீடு கட்டுவீங்க. தோட்டங்கள் வாங்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துருந்தா கட்டாயம் தோட்டம் வாங்குவீங்க. அதே சமயத்தில் திடீர்னு கிடைக்கும். ஏன் திடீர்னு கிடைக்கும் அப்படின்னா, 4ஆம் வீட்டுக்கு 8ஆம் வீட்டில் குரு உச்சம். நீங்கள் எதிர்பாராத ஒரு சொத்து, எதிர்பாராத ஒரு வீடு. அதாவது நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க, எங்கள் கையில் இருக்கிறது என்னவோ கம்மியான ஒரு பணம் தான், ஆனால் நாங்கள் வாங்கின வீட்டோட மதிப்பு என்னவோ பல மடங்கு அப்படிங்கக்கூடிய ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வருடம் யாருக்குன்னா இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு தான், கொடுத்து வச்சவங்க. அடுத்தபடியாக 2ஆம் வீடு அப்படின்னு பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா, துலாம் வீடு இவங்களுக்கு 2ஆம் வீடாக வரும். இந்த 2ஆம் வீட்டிற்கு 10ஆம் வீட்டில் குரு உச்சமாகிறார். 4-7 கூடையவர். இப்போ 2ஆம் வீட்டிற்கு 10ஆம் வீட்டில் உச்சம்னா தொழில் மூலியமாக இன்றைக்கு வரையிலும் தொழில் நலிவடைந்து இருந்ததுங்க. நான் 2 வருஷத்தில் எனக்கு ஒரு பெரிய வருமானம் இல்லை, லாபங்கள் இல்லை. நான் என்ன செஞ்சாலும் வந்து அதில் ஏதாவது ஒரு சிறு லாபம் மட்டும்தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னா 2-10ஆக மாறும். அப்போ வீட்டிற்கு வருமானம் உண்டு, தொழில் மூலியமாக வருமானம் உண்டு. தாராளமாக நீங்கள் செய்கின்ற தொழிலை துணிந்து இன்னும் பன்மடங்கு சேர்த்து செய்யலாம். உங்களுக்கு நன்மையை தரும். அடுத்தபடியாக விருச்சகம், கன்னிராசிக்கு 3ஆம் இடம். இந்த விருச்சகத்திற்கு 9இல் குரு உச்சம். அப்போ 3-9ஆக இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா பயணங்கள் மேற்கொள்வது, தொலை தொடர்பு மூலியமாக லாபத்தை ஈட்டுவது, அதே போல் கல்வியில் மாற்றம். அதாவது உயர்கல்விக்காக நான் வெளி மாநிலங்கள் போகலாமா அப்படின்னா வெளி மாநிலம் போகலாம். ஏன்னா இந்த வீடும் நீர் வீடு, அந்த வீடும் நீர் வீடு. அந்த நீர் வீட்டில் நிற்கக்கூடிய அந்த கிரகம் குரு ஆனவர் இந்த நீர் வீட்டை பார்வை செய்கிறார். அப்போ கட்டாயம் உங்களுக்கு இளைய சகோதரர்கள் மூலமாக ஒரு வருமானமோ அல்லது ஒரு நல்ல மதிப்போ மரியாதையோ உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு இந்த 3ஆம் இடத்தை குரு பார்ப்பதனால் வளர்ச்சி உண்டாகும். அறிவு, புதிய முயற்சி கைகூடும். மீடியா துறையில் வருவதற்கு வாய்ப்பை அளிக்கும். இதுவரையிலும் ஒரு சான்ஸ் இல்லைங்க மீடியாவில், அல்லது ஒரு பட வாய்ப்பை எதிர்பார்த்துட்ருக்குறேங்க, ஏதாவது ஒரு துறை சார்ந்த ரீதியில் எனக்கு கை கொடுக்குமானா கட்டாயம் கை கொடுக்கும். அடுத்தது 4ஆம் இடம்
தனுர் வீடு. அவர் போய் 4க்கு 8ஆம் வீட்டில் பயணத்தை மேற்கொள்கிறார். அப்போ 4ஆம் இடம் என்பது வீடு, வண்டி, வாகனங்கள். 8ஆம் இடம் என்பது அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடமாக மாறும். வீடு கட்டிட்டோம், இதுவரையிலும் அது வந்து சின்ன சின்ன வேலைப்பாடுகள், குறைபாடுகளோடு நிற்கிது அப்படின்னா அதை நீங்கள் முழுமை செய்யறதுக்கான காலங்கள் இது. நிலம் வாங்கிட்டோம், சரியான கிரயங்கள் பண்ண முடியல, அது ஏதோ ஒரு தடையாயிட்டே இருக்குன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதை வந்து செஞ்சுக்கலாம். இந்த 4ஆம் இடத்திற்கு 8ஆம் இடத்தில் நிற்கும் குரு நன்மையை தான் செய்வார். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்திற்கு குரு, அதாவது கன்னிக்கு 5ஆம் இடம் அப்படிங்கிற மகரத்திற்கு குரு 7 சப்தமத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்போ 5, 7னா குழந்தைகளுக்காக திருமணத்திற்கு இது ஒரு நல்ல காலமாக இருக்குமா? என் குழந்தைக்கு 30 வயசு ஆயிடுச்சு, 32 வயசு ஆயிடுச்சு, இன்னொருல என் பையனுக்கோ என் பொண்ணுக்கோ திருமணம் செய்ய முடியலையேன்னு நினைக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. உங்கள் குழந்தைகளுக்கு திருமணம் நடக்கும். அதே சமயத்தில் பங்காளிகளுடன் இணக்கமாக இணைந்து திருவிழாக்கள் இதெல்லாம் நடத்துறதுக்கான ஒரு நல் வாய்ப்பை கொடுக்கும். உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு இதுவரையிலும் போகவே இல்லைங்க அப்படின்னா இப்போ போவீங்க. ஏன்னா இந்த குருவோட பார்வையில் இந்த 5ஆம் இடம் இருப்பதால் ஆன்மீக சுற்றுப்பயணங்களை மேற்கொள்வீர்கள். இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் நடக்கும். அதே போல் 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பத்திற்கு நேர் 6ஆம் இடத்திலே குரு அமர்ந்திருக்கிறார், உச்சமாக இருக்கிறார். இவர் எப்படி செய்வார் அப்படின்னா, எதிரிகளை கொடுக்கக்கூடியவராக இருந்தாலும் அந்த எதிரி வந்து பார்த்திங்கன்னா நேரடி எதிரியாக இருக்க முடியாது, மறைமுக எதிரி. ஆனால் அவர்களால் உங்களுக்கு எந்த ஒரு பயமும் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். கடன் முடிஞ்ச அளவுக்கு வாங்காதீங்க. வாங்கின கடனை சிறுவ திரும்ப செலுத்துவதற்கான ஒரு காலகட்டமாக இருக்கும். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா 7ஆம் இடம், 7ஆம் இடத்திற்கு 5ஆம் இடத்தில் கல்யாணம் ஆகி பல வருடங்கள், 20 வருடம் ஆயிடுச்சு, 15 வருடம் ஆயிடுச்சு, ஒரு குழந்தை பாக்கியம் அப்படின்னா கட்டாயம் அது இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். ஆனால் மருத்துவ செலவுகள் மூலியமாகவே அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் உண்டு. அதனால் நீங்கள் இந்த காலகட்டத்தை அதற்காக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்தபடியாக 8ஆம் இடம் அப்படிங்கிறது மேஷமாக வரும் கன்னி வீட்டிற்கு. அந்த 8ஆம் வீட்டிற்கு 4இல் குரு போய் உச்சமாகிறார். அப்போ 4, 8 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடம் அப்படிங்கிறது ஆயுள், ஆரோக்கியத்தை குறிக்கக்கூடிய இடம் ஜாதகருக்கு. அந்த 4ஆம் இடத்தில் அந்த குரு 8க்கு 4இல் போய் அமர்கிறார் என்று பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா உடல் உபாதைகளை கொடுக்கும், சிறு விபத்துகளை கொடுக்கலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா குருவோட பார்வை 8ஆம் இடத்திற்கு இல்லை, அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்கள். அடுத்தபடியாக 9ஆம் இடத்திற்கு 3ஆம் வீட்டில் போய் குரு அமர்கிறார். 9, 3 என்று பார்க்கும் பொழுது தகப்பனுக்கு 3ஆம் இடம். அப்போ தகப்பன் வழியில் வந்த இளைய சகோதரர்களுக்கு நல்ல லாபம். தகப்பன் வழியில் ஒரு பேச்சு பரிமாற்றங்கள் சுகமமான உறவு முறையை கொடுக்கும். அந்த சுகமான உறவு முறை உங்களுக்கு நீடித்து நிற்கும். ஏன்னா 9ஆம் இடம் என்பது தகப்பனை குறிக்கும். அந்த 9க்கு 3ஆம் இடம் என்பது தகப்பனுடைய சகோதரர்களை குறிக்கும். அவர்கள் மூலியமாக உங்களுக்கு நல்ல பயணம், நல்ல பணபலம் எல்லாமே கிடைக்கும். உங்களுக்கு அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் ஒரு பரிமாற்றம், பேச்சு பரிமாற்றம் அல்லது கருத்து பரிமாற்றத்தை மேற்கொண்டால் அது உங்களுக்கு நன்மையை பயக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா 10ஆம் இடம். 10ஆம் இடத்திற்கு 2ஆம் இடத்தில் குரு. எப்பயுமே 10ஆம் இடம் என்பது தொழிலை குறிக்கும். தொழில் செய்யும் நபருக்கு 2ஆம் இடத்தில் குரு பயணிக்கிறார். அப்போ கட்டாயம் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு வருமானத்தை குறிக்கக்கூடிய இடமாகவே இருக்கும், நன்மையை பயக்கும். அடுத்தது உங்களுக்கு 11ஆம் இடத்தில் குரு. 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். லாபஸ்தானத்தில் குரு அமரும் பொழுது கட்டாயம் வந்து உங்களுக்கு அது மேன்மேலும் லாபத்தை ஈட்டி கொடுக்கும். ஆனால் பன்மடங்கு லாபம் எதிர்பார்க்காதீர்கள், சிறு லாபம் மட்டுமே எதிர்பாருங்கள். ஏன்னா இதுவரையிலும் நான் நிறைய லாபம் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், அதோடு இன்னும் கொஞ்சம் சேர்ந்து கிடச்சா பரவாயில்லன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்க்கும் போது அது மைனஸில் போய் முடியும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு போதுங்கிற மனசு இருந்தால் இந்த இடம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அடுத்தபடியாக குருவுக்கு 2ஆம் இடமாக வரக்கூடிய, அதாவது உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திற்கு குரு வந்து பார்த்திங்கன்னா
என்ன நிலையை கொடுப்பார் அப்படின்னா 12ஆம் இடம், எப்பயுமே ராசிக்கு 12ஆம் இடம் அப்படிங்கிறது மருத்துவ செலவும், மருத்துவ உபகரணம், மருத்துவமனை, சிறைவாசம் இதெல்லாம் கொடுக்கும். ஆனால் அந்த 12ஆம் வீட்டிற்கு 12இல் குரு நிற்கும் பொழுது மருத்துவ செலவை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதனால் மருத்துவம் முடிந்த அளவுக்கு உடல்நிலையில் சிறு உபாதை என்று தெரிந்தால் அடுத்த நொடியே நீங்கள் மருத்துவத்தை பார்த்து கொள்ளுங்கள். இந்த வருடம் உங்களுக்கு இனிய வருடமாகவும் குரு பெயர்ச்சி நல்ல ஒரு குரு பெயர்ச்சியாகவும் அமையும். வழிபாடு அப்படின்னு பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா, குரு உங்களோட 5ஆம் இடத்தை நேர் சப்தம பார்வை கொண்டு பார்க்குறார். குலதெய்வத்தை மட்டுமே வணங்குங்கள். உங்களுக்கு அந்த குலதெய்வமானது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. தற்போது நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் 6ஆம் தேதியில் மிதுன ராசியில் இருக்கிற குரு பகவான் கடக உள்ளே நுழைந்து என்னென்ன மாற்றங்களை உங்களுக்கு தரப்போகிறார். குரு பகவான் உச்ச குருவாக வந்து உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன ப்ளஸ் ஏற்பட போகுது, என்னென்னலாம் நீங்கள் நடக்கலைன்னு நினைக்கிங்களோ அதெல்லாம் நடத்துவதற்கான வாய்ப்பை குரு பகவான் எப்படி தரப்போகிறார் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதாவது இது பார்த்திங்கன்னா பொது பலன், ஓகேவா? கோச்சார கிரகங்களுடைய அடிப்படையில் நம்முடைய குரு பகவானுடைய பெயர்ச்சியை வைத்து நம்ம பேசுகிறோம். குரு பகவான் என்பவர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு ஒருக்க ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசி கடந்து போவார். சில நேரங்களில் அதிசாரமாக முன்னாடி போவார், வக்கிரமாக பின்னோக்கி வருவார். ஸோ அதெல்லாம் ஓகே. பட் தன்னுடைய வீடு ஒரு வருஷம் அக்ரிமெண்ட் போட்டாச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு வருஷத்துக்கு ஒருக்க ஒரு ராசியை கடப்பார். ஆனால் இந்த ஒவ்வொரு ராசியும் கடக்க ஒவ்வொரு வருஷம் எடுக்கும்பொழுது அவருக்கு மிகவும் பிடித்த வீடான கடகராசிக்குள்ளே இந்த 2026 அவர் உள்ளே நுழையும் இந்த காலம் கண்ணீர், கஷ்டம், போராட்டம், கவலை, வருத்தம், வாழ்க்கையில் வெறுத்து போயிட்டேன் அப்படிங்கிற நினைக்கிற ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமான நல்ல மாற்றங்களையும் நல்ல முன்னேற்றங்களையும் தர இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கான எதிர்கால குரு பயிற்சி பலனை முழுமையாக பாருங்கள். உங்களுக்காக நான் ரொம்ப ஃபில்ட்ரு பண்ணி செக் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை கட்டாயமாக கொடுக்கணும். ஸோ இன்னொரு விஷயம், நம்மளுடைய சேனலில் பார்த்திங்கன்னா மிக பிரபலமான ஜோதிடர்கள் பேசிக்கிட்டே இருக்காங்க, ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு பிடிச்ச வீடியோவை நீங்கள் பார்த்து சந்தோஷம் அடைஞ்ச மாதிரி, நீங்கள் பார்த்து நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள், சரியா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க அனைவருக்குமே வீடியோ ஃபார்வர்ட் பண்ணி அவங்களும் அதாவது ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள், ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் உதவி செய்யணும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டு வாங்க உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். கன்னி ராசி அன்பர்களுக்கு ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்க குரு பகவான் ராசிக்கு 11ஆம் வீடான கடகராசிக்குள்ளே வர்றார். அப்போ உச்ச வீட்டுக்கு வருகிறார் அப்படிங்கிறது நம்ம காமனாக சொல்லுவோம். ஸோ அப்படி இருக்கும்பொழுது கன்னிராசி அன்பர்களுக்கு குரு பகவான் என்னென்ன விஷயங்களை கொடுக்க போகிறார், என்னென்ன மாற்றங்களை உங்களுக்கு குரு பகவான் கொடுக்க போகிறார்னா, பொதுவாகவே உங்களுடைய முயற்சி ஸ்தானம் என்ற 3ஆம் இடத்தை குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமாக பார்க்குறது மிகப்பெரிய வெற்றி. ஏன்னா பல முயற்சிகள் எடுத்த உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ முயற்சி எடுத்துட்டீங்க, அதை ஃபினிஷிங் கொண்டு போக முடியல. ஒரு நல்ல நிலைமை கொண்டு போயிடுவோம் அப்படின்னு நீங்கள் சிந்தித்து வச்சுருப்பீங்க, அதை என்ன சொல்லுவோன்னா சின்ன பின்னமாக்கியிருப்பாங்க. முயற்சியில் பல தடை, அதாவது என்ன சொல்லுவோன்னா இந்த பேரிக்கேடை போட்டு இது ஒன் வே டேக் டைவர்ஷன் போடுவோம் பார்த்தீங்களா, அது கடந்த ஒரு 3 வருட காலமாக அதிகமாக நடந்தது உங்களுக்கு தான். ஒரு ரோட்டை நோக்கி போய்கிட்டே இருக்கோம், ஹைவேயில் போகிறோம், சரி ஹைவேங்கிறது நல்ல ஒரு ஸ்பீடான ஒரு பாதை, ரைட் நல்லபடியாக போகும் அப்படின்னு நினச்சி நீங்கள் போய்கிட்டு இருந்த உங்களுடைய வாழ்க்கையில் தடைகள்னு அத்தனை தடைகள் இருந்துச்சு. தடை எவ்வளோ வந்தாலும் அதை உடைங்கிற ஒரு தாரக மந்திரத்தை பயன்படுத்தினாலும் அதுக்குன்னு ஒரு எல்லை இருக்குல்ல, அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குல்ல. அடிச்சுக்கிட்டே இருந்தால், தடுத்துக்கிட்டே இருந்தால் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுடைய ஒவ்வொரு சிந்தனைகளையும்
உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் தடுத்திருப்பாங்க. ஸோ அதிலேருந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, மீண்டு வந்து தடையில்லா வெற்றி காணக்கூடிய ராசியில் நீங்களும் முதன்மையானவர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உங்கள் லைஃப் சூப்பராக இருக்க போகுது. அதாவது அதுக்கடுத்த ஸ்டெப்பு வச்சோம் பார்த்திங்கன்னா, கம்யூனிகேஷன் ஃபீல்டில் த பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் எடுத்தோம்னா அது நீங்கள் தான். ஒரு இடத்துல ஒரு புதிய கண்டுபிடிப்பு, புதிய ஆராய்ச்சி அப்படின்னு ஒரு விஷயம் நடக்குது. அதை நம்ம இப்போ டெக்னாலஜியில் சொல்லுவோம் பார்த்திங்களா, புதிய புதிய ஆப்லாம் கண்டுபிடிக்காதுன்னு சொல்கிறோம் பார்த்திங்களா. ஸோ அத்தனை விதமான புதிய டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அதிகமாக இருக்கிறது நம்மளுடைய கன்னி ராசிக்காக தான். கன்னி ராசி அந்த இடத்துல இல்லைன்னா, நீங்கள் வேலை பார்க்கலை அப்படின்னா அந்த இடத்துல புதிய கண்டுபிடிப்பு வரவே இருக்காது, இருக்கவே இருக்காதுன்னு சொல்லலாம். அப்போ புதிய கண்டுபிடிப்பு, புதிய சிந்தனைகள் எல்லாம் சூப்பராக வச்சுருக்க உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ தடுமாற்றம் இருந்துச்சு. ஸோ அது மாறப்போகுது. கம்யூனிகேஷன் ஃபீல்டில் யார் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க வெற்றி பெறும். யார் யாரெல்லாம் கலைத்துறை, சின்னத்திரை, பெரிய திரை, யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் என்று சமூக வலைதளங்கள் மூலமாக தன்னை ஒரு நிலைப்படுத்த வேண்டும், தனக்கான ஒரு அங்கீகாரம் வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கின்ற நம்முடைய கன்னி ராசி அன்பர்களுக்கு, உங்களுக்கு உறுதியாக ஒரு அந்தஸ்து, மரியாதை, பொருளாதாரம் என்ற 3 விதமான செயல்பாடுகளும் ஆட்டோமேட்டிக்காக நடக்க போகுதுங்கிறது நிதர்சனமான உண்மை. அதே போல் கன்னிராசிக்காரர்களுடைய உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீடான மகர ராசியை குருபகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையாக பார்க்க. ஸோ இந்த 7ஆம் பார்வைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே மிகப்பெரிய ஒரு அற்புதமான பார்வை. ஓகேவா? அந்த உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீட்டை குரு பகவான் பார்ப்பதனால ஆட்டோமேட்டிக்காக கன்னிராசி அன்பர்களை யார் யாரெல்லாம் தன்னுடைய சிந்தனைகள் செயல்பட மாட்டேங்க, தன்னுடைய சிந்தனைகளில் பலவிதமான பிரச்சனைகள் இருக்குது, குழப்பம் இருக்குது, நான் யோசிக்கிறத என்னால் நடத்த முடியல அப்படிங்கிற வருத்தத்தில் இருக்கீங்களோ, உங்களுடைய வருத்தங்கள் எல்லாம் அப்படியே என்னென்னா, இந்த ஒரு பென்சிலில் எழுதிட்டு ரப்பரை வச்சு அழிப்போம், அதே போல் வந்து பெரிய போர்டில் எழுதிட்டு பலவனையும் எரேசரை வச்சு அழிப்போம் பார்த்திங்களா, அதே மாதிரி அதெல்லாம் அழிக்கப்பட்டு உங்களுடைய சிந்தனைகள் செயல்படக்கூடிய அற்புதமான தருணம். காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பல போராட்டங்கள், பல சிக்கல்கள், பல ஏமாற்றங்கள், பல துரோகங்களை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய கன்னி ராசி என்பவர்களுக்கு காதலில் வெற்றி என்பது இனிமே தான் உண்டு. பொதுவாக இந்த கன்னிராசி பெண்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கணும் அப்படின்னா, கன்னிராசி பெண்களை ஒருத்தர் காதலிக்கணும், கன்னிராசி பெண்ணை ஒருத்தர் திருமணம் முடிக்கணும்னா 7 ஜென்மத்தில் உண்மையிலேயே அவங்க நல்லது செஞ்சால் மட்டும்தான் கன்னிராசி பெண்கள் கிடைப்பாங்க. எதுக்குங்க 7 ஜென்மம்? அதற்கான விளக்கம் சொல்லுங்க பார்ப்போம். அப்படின்னா நம்ம ராசியின் அடிப்படையில் மட்டும் தான் பேசுகிறோம், லக்னத்துக்கும் போது கொஞ்சம் சில மாறுபடும். ஸோ ராசியின் அடிப்படையில் பார்க்கும்போது கன்னி ராசியில் தான் சுக்கிரன் வலிமை இழக்கிறார். அப்போ கன்னிராசி பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா தன்னை புரிந்து கொண்ட அன்புக்காக, தன்னையே நேசிக்கும் காதலனுக்காக, தன்னை மட்டும் கல்யாணம் முடித்து தன் கூட வாழ நினைக்கும் தன்னுடைய கணவனுக்காக எவ்வளோ பெரிய தியாகத்தையும் செய்வாங்க. நீங்கள் அவ்வளோ பெரிய தியாகியாகவே வாழ்வீங்க. உங்களுடைய அறிவு, உங்களுடைய சிந்தனை கரெக்டாக பயன்படுத்தினீங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் வேறு லெவல் போயிருப்பீங்க. நீங்கள் இந்த அன்பு, இந்த காதல் என்ற சிறு வட்டாரத்துக்குள்ளே போய் மாட்டிட்டு ஒரு புழு எப்படி துடிக்குமோ அப்படியே துடிப்பீங்க. உங்களை வந்து வலை விரிக்காங்க, அதாவது என்னென்னா ஒரு தூண்டிலில் போட்டு ஒரு மீனை பிடிக்கிறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சிக்க போகிறீங்கன்னு அர்த்தம். உங்களை யாராச்சும் நீங்கள் நல்லவங்க, நீங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க, நீங்கள் தான் என் உலகம் அப்படிலாம் சொல்கிறாங்கன்னா கொஞ்சம் நல்லா யோசித்து நிதானமாக முடிவெடுங்க. உங்களுடைய சொல்லணுன்னா 7ஆம் அறிவை உபயோகப்படுத்துங்கன்னு சொல்லுவேன். நான் அவசரப்படக்கூடாது, உண்மைன்னு நம்பிடக்கூடாது. ஏன்னா உங்களை இத்தனை நாட்களாக பல கன்னிராசி என்பவர்களுக்கு, பெண்களுக்கு ஏமாற்றம் காதல் மூலமாகவும் கல்யாணத்து மூலமாக தான் நிறையா நடந்திருக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் நிதானமாக கவனமாக யோசித்து முடிவெடுக்கணும். ஓகேவா? இப்போ இந்த கிரகமைப்பு ரீதியாக காதலில் நிறைய பிரச்சனை வந்துருச்சு சார், நாங்கள் 2 பேரும் உண்மையிலே ஒற்றுமையாக
அன்பாக பாசமாக இருக்கும் சார். எங்கள் ரெண்டுடைய அன்பு பக்கத்தில் இருக்கவங்களுடைய சூழ்ச்சினால் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. எங்கள் ரெண்டு பேருக்குடைய காதல் நிலையாக வந்துடுமா அப்படின்னு எதிர்பார்க்குற கன்னிராசி அன்பர்களுக்கு காதலில் வெற்றி உண்டு. அதே போல் திருமணத்துக்காக காத்திருக்கிற கன்னிராசி என்பவர்களுக்கு பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா திருமணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம வந்து 7ஆம் இடத்தை தான் குறிப்பிடுவோம். ஸோ 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். அந்த சனி பகவானை குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக பார்க்கார். ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, இங்கே திருமணம் நடக்கப்படுது, திருமண தடை விலகுது. எப்பொழுதுமே ஒரு சுய ஜாதகத்தில் குரு பகவானும் சனி பகவானும் பார்வையாலேயோ செயற்கையாலேயோ இணைந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல திருமணம் நிச்சயிக்கப்படும். ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த வட்டம் கன்னிராசி பெண்களுக்கும் சரி கன்னிராசி ஆண்களுக்கும் சரி காதல் திருமணம் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. திருமணம் முடிச்சிட்டோங்க, நிறைய போராட்டம். நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் கல்யாணம் முடிச்சு எதுக்கு வாழ்கிறோம் எது ஏன் வாழ்கிறோன்னே தெரியாமல் ஒரே வீட்டுக்குள்ளே வாழ்ந்துருக்கோம். அவ்வளோதான், பேருக்குன்னு இன்ஷிட், பேருக்குன்னு வாழ்க்கை. என் கணவர் எங்கே இருக்கார், அங்கே இருக்கார். என் வீட்டுக்காரங்க எங்கே இருக்காங்க, அங்கே இருக்காங்க அப்படின்னு கன்னிராசி அன்பர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு ஓடி இருக்குங்க. எப்போங்க நாங்கள் உண்மையிலேயே அன்பாக பாசமாக ஒரு அந்யுன்யமாக 2 பேரும் வாழ்வோம்? எப்போ என் கணவர் என்னை புரிந்து கொண்டு என்னை மட்டும் அன்பு செலுத்துவார், எப்போ என் மனைவி என்னை புரிந்து கொண்டு என் மேலே அன்பு செலுத்துவாங்கன்னு எதிர்பார்க்குற கன்னிராசி அன்பர்களுக்கு கோச்சார கிரகமான குரு பகவானுடைய பார்வை மூலமாக இன்னல்கள் பிரச்சனைகள் துன்பங்கள் துயரங்கள் நீங்கி கணவன் மனைவியாக சந்தோஷமாக வாழக்கூடிய வாழ்க்கை கிரக ரீதியாக ஏற்பட போகுது என்பது நிதர்சனமான உண்மை. இந்த காலகட்டம் நீங்கள் நிம்மதியாக பெருமூச்சு விட்டு சந்தோஷம் வாழக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவோம். ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் கிரக ரீதியாக குரு பகவானுடைய பரிபூர்ண ஆற்றல் மூலமாக கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி காலம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. நீங்கள் என்ன வழிபாடு செய்யலாம்னா, பொதுவாகவே கன்னிராசி அன்பர்கள் பெருமாள் வழிபாடு செய்வது பெருமூச்சு விடக்கூடிய அளவுக்கு நிம்மதியான வாழ்க்கையும் பெருமாளுடைய உறுதுணையும் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கப்பட்டு குருவுடைய அருளாலும் சிறப்பாக இருப்பீங்க என்பது நிதர்சனமான உண்மை. நேயர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது உங்களுடைய ராசிக்கான குரு பெயர்ச்சிக்கான பொது பலனே, உங்கள் சுய ஜாதகம் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? இந்த பொது பலன் என்பது வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது உங்களுடைய லைஃப்பில் 20 to 30% கட்டாயமாக ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும். இதை தாண்டி உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கு உங்களுக்கு விடை தெரியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில் அனுப்பிடுங்க. புரியுதா? கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில் அனுப்புங்க. உங்கள் பேர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர், எந்த ஊரில் பிறந்தீங்க, தற்போது எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க. ஏன்னா அதான் முக்கியம். ஏன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல் மூலமாக எல்லா விதமான நாடுகள்லேருந்து ஃபோன் வருது. அமெரிக்காவிலேருந்து, ஜப்பான்லேருந்து, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கனடா, மலேசியாலாம் நிறைய சகோதரிகள் கூப்பிட்றாங்க. அதே போல் சிங்கப்பூர், ரஷ்யா, இப்படி நாடு சொல்லிகிட்டே போகலாம். ஓகேவா? நம்மளுடைய இலங்கை தமிழர்கள் போன்ற அத்தனை விதமான நாடுகள்லேருந்து கால்ஸ் வருது. நம்ம வந்து எந்த நேரத்தை கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு எனக்கு நாடு ரொம்ப முக்கியம். அப்பாயின்மெண்ட் கொடுக்குறதுக்கு எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்கிறத நீங்கள் வாட்ஸ்அப்பில் கட்டாயமாக இன்ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா? உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பேன். உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளையும் நீங்கள் துல்லியமாக தெரிஞ்சுக்கலாம். ஜாதகமே இல்லை, ஜாதகம் இல்லாமல் எனக்கு என்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய நேயர்களுக்கு உறுதியாக நீங்கள் கால் பண்ணுறீங்க பார்த்திங்கன்னா அந்த நேரம், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நேரம், அதாவது வாட்ஸ்அப்பில் அனுப்புகிற எஸ்எம்எஸ்ஸு, ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்திங்கன்னா பிரசனம் என்ற மிகப்பெரிய கருவி மூலமாக எடுத்து உங்களுடைய வாழ்க்கையுடைய அத்தனை விதமான நுணுக்கங்கள் செயல்பாடுகளை துல்லியமாக உங்களுக்கு கணித்து கூற முடியும் என்பது நிதர்சனமான உண்மை. மறக்காமல் உங்களுக்கு ஜாதகம் பார்க்க நினச்சா கட்டாயமாக அலையுங்கள் என்று கூறிக்கொண்டு
வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று எல்லா நலமும் பெற்று நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ உங்களை அன்புடன் வாழ்த்துக்கள் கூறி தற்போது விடைபெறுவது நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.